வணக்கம் நண்பர்களே. பகவான் ஆரம்ப காலங்கள்ல நிறைய அதிசயங்களை வெளிப்படையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் சூட்சும முறையில தான் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சாரு. ஐயா பொதுவா காலையில சாப்பிட்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, நீர் நீர் ஆதாரங்களா தான் எடுத்துக்கிட்டாங்க. கம்மங்கூழ் தான் அதிகமா ஐயா காலையில சாப்பிடுவாங்க. காலை வேளைகள்ல ஐயாவை பார்க்க போற எல்லாருக்குமே கம்மங்கூழ் கிடைக்கும். அந்த பாக்கியம் நிறைய மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐயா ஒரு நாள் கம்மங்கூழ் சாப்பிட்டுட்டு கட்டல்ல உட்காந்துருக்குறாங்க. அப்ப ஐயாவை பார்க்கறதுக்காக பாலசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில இருந்து ஒரு தாயும் மகனும் வராங்க. பகவான் தன்னோட பக்தர்கள்கிட்ட, சாமி வண்டியை ரெடி பண்ணுங்க, கோம்பை காட்டுக்கு போகணும், நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டல்ல இருந்து எழுந்து வீட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் அந்த தாயும் மகனும் அங்க வந்து நிக்கிறாங்க. அப்போ வெளியில இருந்த ஒரு பக்தர் அந்த தாய் கிட்ட கேக்குறாங்க, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த தாய் வந்து, என்னோட மகனுக்கு ரொம்ப நாளா வலிப்பு நோய் இருக்கு. ஒரு நாள் பஸ்ல போறப்போ கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. அதுல இருந்து இந்த வலிப்பு நோய் அடிக்கடி வந்திருக்கு. வீட்டுல தனியா இவனை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் உனக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு. மாத்திரை மருந்து எவ்வளவு சாப்பிட்டும் சரியாகவே இல்லை. எனக்கு கணவரும் இல்லை, கணவர் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை, அதையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பொண்ணு அவங்க கணவர் சுயநலமா அவங்க வாழ்க்கையை மட்டும் தான் பாக்குறாங்க. இந்த பையனை வந்து எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்புறம் இந்த பையனை யார் பாத்துக்குவாங்கன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த வலிப்பு நோய் குணமாயிட்டாவே போதும், அதுக்கு தான் ஐயாவை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பக்தர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஐயா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பகவான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராரு. வந்து அந்த பக்தரை பார்த்து, என்ன சாமி விசாரணை எல்லாம் முடிஞ்சுதா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்க நடந்த எல்லாமே ஐயா வீட்டுக்குள்ள இருந்தாலும் எல்லாமே ஐயாவுக்கு தெரியும். பகவான் இருந்த இடத்துல பெரிய பெரிய கட்டைகளா கிடக்குது. பக்கத்துல அவர் உட்காந்துருந்த இடத்துல பக்கத்துல ஒரு அருவாளும் இருக்குது. சாமி உடனே அந்த பையனை பார்த்து, டேய் சாமி, அந்த அருவாளால அந்த கட்டையெல்லாம் வெட்டி போடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சிறிது நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பகவான் கூப்பிடுறாரு அந்த பையனை. சாமி வெட்டினது போதும், அந்த அருவாளை போட்டுட்டு இங்க வா அப்படிங்கிறாரு. அந்த பையன் பக்கத்துல வரான். அந்த பையனை பார்த்து, சாமி உன் சட்டை துணிமணி எல்லாம் கழட்டி வச்சுட்டு வேற புதுசா போட்டுக்கிட்டு போ அப்படிங்கிறாரு. அந்த பையனும் எல்லாத்தையும் கழட்டி போடுறான். கழட்டி போட்டுட்டு புதுசா மாட்டிக்கிறான். அப்போ பகவான் அந்த தாயை பார்த்து, மாரியம்மா தடையன் கீழே இறங்கிட்டான், நீ கூட்டிட்டு போ, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்வு நடக்குது. தடையன் அப்படின்னு அவர் ஐயா சொன்னது அந்த பையனுக்கு இருந்த வலிப்பு நோயை தான் சொல்றாரு. வலிப்பு நோய் வந்தா இரும்பை கொடுத்து குணப்படுத்துவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பகவான் அந்த அருவாளால கட்டையில வெட்டு அப்படின்னு சொன்னதும் ஒரு வகையில அது ஒரு மருத்துவம் தான். பகவான் எந்த ஒரு காரியம் சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு காரணமும் காரியமும் இருக்கும். ஒரு நம்ம செய்யற எல்லா வேலைக்கும் பலன் கண்டிப்பா கிடைக்கும். அவங்க நின்றுகிட்டே இருக்கிறாங்க. மாரியம்மா நான் தான் நீ போக சொல்லிட்டேன்ல, நீ போ, தடையும் கீழே இறங்கிட்டான், நீ இதுக்கு மேலே இங்க நிக்காத, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. தாயும் அவனும் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வருடம் கழிச்சு அந்த பையனுக்கு திருமணம் ஆகுது. கல்யாண ஜோடிகளா வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில அந்த பையனுக்கு எப்போதுமே வலிப்பு நோய் வரவே இல்லை. ஏழைகளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் கைவிட்ட நிலையில வந்து தன்னை பார்க்குற பக்தர்கள் எல்லாருக்கும் பகவான் அருள் புரிச்சிருக்காங்க. பகவானோட அன்பும் கருணையும் எல்லையற்றது. பகவானை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பரபிரமமா விளங்கினாரு. ஏழைகளின் பங்காளனா விளங்கினாரு. பகவானை பத்தின அடுத்தடுத்த பதிவுகள்ல அவரோட அற்புதங்களையும் மகிமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள்ல பகவானோட மகிமைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.